ஓம் சாய்ராம். சாயி பாபா ஸ்ரீ சாயி சச்சரிதம் புத்தகம் எழுத அனுமதி அளித்ததோடு சில வாக்குறுதிகளையும் கொடுத்தார். பாபா ஹேமத் பந்திடம், சிறிதும் அஞ்சாமல் நீ உன் கடமையை செய், என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை என்று பாபா கூறினார். என்னுடைய லீலைகள் எழுதப்படுமானால் அறியாமை அகலும். அவைகள் கவனத்துடனும் பக்தியுடனும் கேட்கப்படுமானால் இவ்வுலக வாழ்க்கையின் உணர்வுகள் தணிந்து பக்தி, அன்பு ஆகியவற்றின் வலிமையான அலைகள் மேல் எழும்பும். என்னுடைய லீலைகளின் ஆழத்தில் ஒருவன் மூழ்கி போனால் அவன் ஞானம் என்னும் விலை மதிப்பில்லாத முத்துக்களை எடுப்பான். இதை கேட்ட ஆசிரியர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து பயமற்று தன்னம்பிக்கையோடு இப்பணியை நிறைவேற்றிய தீர வேண்டும் என்று எண்ணினார். பிறகு ஷாமாவிடம் பாபா கூறினார், ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகரிப்பேன். என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடினால் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திசைகளிலிருந்தும் காப்பேன். என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் என் கதைகளை கேட்டால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவர். நம்பிக்கையுடன் என் கதைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையில்லாத பேரின்பத்தை தருவேன். எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ, என்னை எவன் ஆத்மார்த்தமாக வணங்குகிறானோ, எவன் என்னை நினைவில் இருத்தி தியானம் செய்கிறானோ அவனை கர்மாக்களிலிருந்து விடுவிப்பேன். என் நாமத்தை உச்சரிப்பவர், என்னை வணங்குபவர், என் கதைகளை கேட்டு என்னை நினைவில் வைத்திருப்பவர்கள் உலகப் பொருட்கள் மற்றும் உணர்ச்சிகள் இவைகளில் கவனமுள்ளவர்களாக இருக்க முடியும். சாவின் வாயினின்று எனது பக்தர்களை வெளியே இழுத்து விடுவேன். எனது கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும். எனது கதைகளை மரியாதையுடன் கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்து கொள்ளுங்கள். இது மகிழ்ச்சியை தரும் மார்க்கம். என் அடியார்களின் பெருமையும் அகம்பாவமும் அகன்றுவிடும். கேட்பவரின் மனம் அமைதிப்படுத்தப்படும். சாயி சாயி என்று சாதாரணமாக ஞாபகம் மூட்டிக்கொள்வதே பேசுவதில் கேட்பதில் உள்ள பாவங்களை தீர்க்கும் என்று பாபா கூறினார். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.